நிற்கிற வரைக்கும் சொந்தம் தேவைப்படாதம்மா. நாம படுக்கும்போது தான் சொந்தம் வந்து நின்னா நல்லா இருக்குமேன்னு தோணும். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு வச்சைக்கு. ஹாய், வணக்கம் கிருஷாந்த். ஆல்ரெடி எங்களை கண்டிருக்கீங்க அப்படி தானே? ஃபஸ்ட் டைம் இன்றைக்கு தான் காண்றீங்க. ரைட். நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவர்சரிலேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டே உங்களுக்கு, அப்படி தானே? என்ன டே இன்றைக்கு? ஹாப்பி பர்த்டே, அப்படி தானே? ரைட். இன்றைக்கு எத்தனையாவது? 32. ஓகே, 32வது பர்த்டேன்னு சொல்லி ஒருத்தங்க வந்து சர்ப்ரைஸாக, அதாவது உங்களை சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்துறதுக்காக வந்து சர்ப்ரைஸாக கொஞ்சம் கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் கிருஷாந்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட். அடுத்தது தெரியும் தானே, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க தானே? அப்போ யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு கண்டுபிடிச்சி சொல்ல வரும். யார் அனுப்பியிருப்பாங்க? தம்பியை சொல்ல சொல்லி வெரைட்டி சொன்னார். தம்பியை சொல்ல சொல்லி வெரைட்டி சொன்னார். தம்பிக்கு என்ன பேர்? மதுஷான். இல்லை, வேற யாராவது? அவங்க அனுப்பல. சரி, இந்த வீடியோவில் அவங்களோட பேரும் வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. உங்களோட பர்த்டே அப்படிதான். சரி, மதுஷன் உங்களோட அன்பு தம்பி, அவங்க அனுப்பல. வேற யாராவது? அக்காண்ட பிள்ளைகள் அத்தான். என்ன பேர் அவங்களுக்கு? துவாரகா. அங்க இருக்கிறாங்க சுவிஸ்ல. இல்லை இல்லை, ஆனா இந்த முறை அவங்க இந்த வேலை பார்க்கல. வேற யாராக இருக்கு? என்னன்னா என்ன கிஃப்ட் இருக்கு, பட் எந்த கிஃப்டை தாரன்னு தெரியாம இருக்கு. ஏன்னா எல்லா கிஃப்ட்லையும் போட்டிருக்கு. அதால நீங்க தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஃப்ரேம் அனுப்பியிருக்காங்க, ஃப்ரேமில் போட்டிருக்கு. கேக் அனுப்பியிருக்கிறாங்க, கேக்கில் போட்டிருக்கு. இல்லை, அவங்க இல்லை, அவங்க அனுப்பல. வேறு யாராச்சும் அனுப்புகிற அளவுக்கு இல்லை. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? ஆஹா, கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பியிருப்பாங்களா? சர்ப்ரைஸ் நேற்று இரவே தந்துட்டாங்க. சரி, வேறு ஏதாவது எக்ஸ்பை செட் அப்படி யாராவது இருக்கா? பின்னால் அடி விழுதோ தெரியாது எனக்கு. அப்படி யாராவது படித்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள்? அக்கா தான் உறுதியாக சொல்கிறீங்க. சரி, பாப்பம் பொறுத்திருந்து. ஃபஸ்ட்டு அவர் கிஃப்டை தாரன் உங்களுக்காக வந்து ஒரு என்வெலப் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அன்னைக்கு உங்களை விஷ் பண்ணி ஒரு பர்த்டே கார்ட்டோட வந்து ஒரு என்வெலப் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஹாப்பி பர்த்டே. பெஸ்ட் விஷஸ் போட்டு நிறைய ரோஸ் எல்லாம் போட்டு ஒரு அழகான காட்டு அனுப்பியிருக்கிறாங்க. ரோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? ஆஹா, அதுக்குள்ள காசு வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. எவ்வளோ காசு நின்னுங்க பார்ப்போம். எவ்வளோ காசு அனுப்பியிருக்காங்க? 50,000 ரூபாய் காசு. பொறுமையான காசு வச்சு உங்களை பெஸ்ட் விஷஸ் போட்டு நிறைய ரோசா பூ எல்லாம் போட்டு ஒரு கார்ட்டூன் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? அவங்க தான். அவங்க தானே? அவங்க அக்காண்ட ஃபேமிலி. இல்லை, அவங்க அனுப்ப. என்ன பேர் சொன்னீங்க அக்காக்கு? இல்லை, அவங்க அனுப்பல. வேற யாராவது? மிதுஷனா. இல்லை, அதோட சேர்த்து உங்களுக்காக வந்து கொத்துரோட்டியும் அனுப்பியிருக்கிறாங்க. அதோட அத்தான். என்ன பேர் அத்தானுக்கு? கம்சன். இல்லை, நீங்கள் மரக்கறின்னு சொல்லி கொஞ்சம் மரக்கறி கொத்தும் கொஞ்சம் மச்சை கொத்தும் அனுப்பியிருக்கிறாங்க. அதோட சேர்த்து இன்றைக்கு உங்களோட பின்னரம் பேர்த்திக்கு வரவங்களை வந்து ப்ளீட் பண்ண சொல்லி அவங்களுக்கு சாப்பிட எல்லாம் கொடுக்க சொல்லி ரோல்ஸும் அனுப்பியிருக்கிறாங்க. அது இதில் தெரியலாத அங்கே வச்சிருக்கேன் பாக்ஸில். ஓகே, சரி, 3 கிஃப்ட்டும் தந்தாச்சு. ரோல்ஸ் தந்தாச்சு, கொத்துரோட்டி தந்தாச்சு, விஷ் பண்ணி கார்டும் தந்தாச்சு. ஆனால் உங்களோட அக்காவும் அத்தானும் என்ன சொன்னீங்க, சில்வண்டுகளா? அவங்க அவ்வளோ பேருமே அனுப்பலை.
இல்லை அவங்கள தவிர வேறு யாராவது உண்டா? அனுப்புற அளவுல யாரும் இல்லை. அப்படி அனுப்புகிற அளவில் யாருமே இல்லை. சரி, பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்ததாக வந்து உங்களுக்காக பட்டர்ஃப்ளை எல்லாம் போட்டு, யார் அப்படி போட்டிருப்பாங்க பட்டர்ஃப்ளை கேக்கில்? கடைக்காரர் ஹாப்பி பர்த்டே மை லவ் வந்து போட்டு கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. யாராக இருக்கும்? அப்படி யாரும் இல்லையா? இப்போ போட்டிருக்காங்களே ஹாப்பி பர்த்டே மை லவ் வந்து. சின்னவங்கள சின்னவங்க ஏன் பெரியாக்கள் சொல்லலாம், சின்னாக்கள் மட்டும் தான் சொல்லலாம். அப்படியா? இல்லை, உங்களுக்காக வந்து ஹாப்பி பர்த்டே மாமோ என்று போட்டிருக்காங்க. என்ற யாராக இருக்கு? மருமக்கள். நான் சும்மா சொன்னேன். ஹாப்பி பர்த்டே மாமாண்டு போட்டு பட்டர்ஃப்ளை எல்லாம் வச்சு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. மாமாண்டு அவங்க மட்டுமா சொல்லணும் இல்லையே? ஆனால் அவங்க அனுப்பல. நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா அத்தான் அவங்களோட பிள்ளைகள் அனுப்பல. வேறு யாராவது? ஆ, மருமக்கள் தான் எல்லாம் நிற்கிறது. அப்போ மாமாண்டு போட்டுறவரையும் அவங்களும் அனுப்பியிருக்கலாம் தானே? பொதுவான மாமா அதுதான். அப்போ ஹாப்பி பர்த்டே மாமாண்டு போட்டு தான் கேக் அனுப்பியிருக்கிறாங்க. இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் விட்டுருவேன் வீடியோவை. சொல்லுங்கள் அனுப்பிடுறவங்க யாருண்டு. அவ்வளோதான் சொல்றது. ஆனால் நான் சொல்லிட்டேன் அவங்க அனுப்பிடல. அதில் வைங்க கேட்க. ஆனால் அவங்க அனுப்பல. வேறு யாராச்சும் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். வேர்க்கிற வேர்வையை பார்க்க ஏதோ சம்திங் இருக்கு போலான் இருக்கு. மருமக்கள் தான் நிற்கிறது. ஆ, எல்லாம் பொதுவான தான். பொதுவான ஆக்கெல்லாம் நிற்கிறாங்க. இல்லை, கடைசியில் ஆச்சரியம் அதி உண்மையில் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் இதான். ஆ, பொதுவான இருக்குது. அதுதான் வேர்க்கிற வேர்வையை பார்க்க ஏதோ சம்திங் இருக்கிற வேண்டி தான் சொல்கிறேன். அப்படி இல்லையா? சான்ஸ் இல்லையா? இல்லாட்டி ஆக்கள் நிற்கிறபடியே சொல்லலாமல் இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை. சரி, அடுத்த கிஃப்டை தருவோம். அடுத்த வந்து உங்களை வாழ்த்தி ஒரு வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து போட்டு, உண்மையான அன்பு வார்த்தைகளால் சொல்ல முடியாது, உணர்ச்சிகளாலும் எண்ணங்களினாலும் மட்டுமே சொல்ல முடியும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து போட்டு உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. யார் வாழ்த்தி இருப்பாங்க? எல்லாரும் வாழ்த்தி இருப்பாங்க. ஆனால் இந்த கிஃப்டை அனுப்பி வாழ்த்தினது யாரு? யாராக இருக்குன்னு சொல்லுங்க. சொன்னா நான் தந்துட்டு நானே இந்த வாட்டில் போயிடுவேன். மருமக்கள் இல்லை, அவங்க இல்லை, அவங்க அனுப்பல. மருமக்கள் இல்லை. உங்களோட அழகான ஃபோட்டோ எல்லாம் சுற்றுருக்குறாங்களா அங்கேயோ? சரி, அந்த கிஃப்டை வந்து உங்களுக்காக வாழ்த்தி இருக்கிறாங்க. அதை நீங்களே பார்த்து உங்களோட வாயில் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பின்னால் அடி விழுவதோ தெரியாது. சரி, வாழ்த்துக்கள். யார் வாழ்த்தி இருக்கிறாங்க? மிது மிதுஷன் உங்களை வாழ்த்தி உங்களுக்காக வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து வழங்கியிருக்கிறாங்க. உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் அழகான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எங்களுக்கு அனுப்பினாங்க. அனுப்பி அதில் குவாலிட்டியான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி உங்களுக்காக மினக்கெட்டு செஞ்சுருக்கிறோம். ரைட், ஹாப்பியா? இப்போ அப்பாட வச்சுருக்க நல்லா இருக்குது. ரைட், இப்போ என்னென்னா நிறைய ஆக்கள் நிற்கிறாங்க. நாங்கள் இப்போ அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணுவோம். ஓகே, ரைட், ஊதி நூறுங்க. ரைட், கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் மாமா, ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி, அழகான வைஃபை கூப்பிடுங்க ஒன்றுக்கு. சரி, தீட்டிடுங்க. நீங்களே தீட்டிடுங்க. நீங்கள்
ரைட் ஐயா. அவைக்கு ஒரு கேக் கொடுத்து அக்கா நான் அடிவேன். ரைட் சரி, நாங்கள் வந்து கிருஷாந்துக்கு அனுப்பினவங்க சார்பாக வந்து கேக்கும் பட்டி வழியாக பர்த்டே கொண்டாடிட்டோம். ஹாப்பியா கிருஷாந்த்? எதிர்பார்த்தீங்களா? ரைட் கிருஷாந்த், ஹாப்பியா? எதிர்பார்த்தீங்களா அப்படி 32nd பர்த்டே, 32வது பர்த்டே வந்து இப்படி சர்ப்ரைஸாக கொண்டாடுவாங்க? ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ. ஃப்ரேம் நல்லா பிடிச்சது. ஃப்ரேம் நல்லா பிடிச்சிருக்கு. ஓகே, வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களா? ஆல்வேஸ் லவ் யூ. ஆல்வேஸ் லவ் யூ. ஓகே, இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க. மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின மிதுஷன் அவங்க சார்பாகவும் மீண்டும் கிருஷாந்துக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.